கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய், எங்கே ஓடுகிறாய். இதுதான் செய்தியின் தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எதற்காக ஓடுகிறோம் என்பதை சில நேரங்களில் அறியாமல் நாம் வாழ்கிறோம். அறியாமல் நம்முடைய காரியங்களை, குடும்பங்களை நாம் நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வார்த்தை இப்படியா சொல்கிறது, நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கேட்டால் நீங்கள் சொல்லலாம், நான் தேவனுடைய ஆலயத்தில் தாங்க நான் இருக்கிறேன். அது ரைட்டு. இதற்கு முன்பதாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகள் நடுவிலே அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தலங்களிலே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சிலர் பாருங்கள், எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, எங்கே ஓடுறாங்கன்னே தெரியாது. ஆனால் சில நேரம் சொல்லுவோம், ஓடுறாங்க பாஸ்டர், எதுக்காக ஓடுறேனே தெரில, என் குடும்பத்துக்காக ஓடுறேன், என் பிள்ளைகளுக்காக ஓடுறேன், ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஓடுற ஓட்டம் ஸ்டாப்பே ஆக மாட்டேது, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வீட்டை கட்டணும்னு ஓடுறேன், என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் அமைத்து தரணும்னு சொல்லி ஓடுறேன், என் பிள்ளைகளை மேல் இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி நான் ஓடுறேன், நான் தொழிலில் இப்படி முன்னேறணும்னு சொல்லி ஓடுறேன். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஓடுற ஓட்டத்தில் ஒரு பிரயாசம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதுங்களா? இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எங்கே ஓடுறாங்கிறது சில நேரம் தெரியவே மாட்டேது. காலையில் எந்திரிச்ச உடனே தான் தெரியுது, நைட்டு வந்து தூங்குறது தான் தெரியுது. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஓடி இருக்கிறோம். எதுக்கு ஓடுனீங்க? ஓடி இருக்கிறேன். எதுக்காக ஓடினேன்? என் குடும்பத்துக்காக தான் ஓடினேன். சில நேரங்களில் நம்ம எதில் இருக்கிறோங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் பாருங்கள், சிலர் டிவிலேயே உட்காந்துருப்பாங்க. 24 மணி நேரம் டிவிலேயே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. காலையில் நியூஸ் ஆரம்பித்தா சாயந்தரம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, நியூஸே பார்த்துட்டு நியூஸ்லேயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் பாருங்கள், யூடியூப்லேயே உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் என்னவா இருப்பாங்க, யூடியூப்லேயே இருக்காங்க. என்னதான் அதில் இருக்குன்னு தெரியல, ஆனால் பல மணி நேரம் அதுலேயே அமர்ந்துருப்பாங்க. சில நேரம் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் அமர்ந்துருப்பாங்க, சிலர் இன்ஸ்டாகிராமில் அமர்ந்துருப்பாங்க, சில காரியங்கள் அப்படியே அமர்ந்துருப்பாங்க. சிலர் டீ கடையிலையும் பெஞ்சிலையும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க, என்னதுக்காக உட்காந்துருக்குன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து. இப்படி எங்கே சில நேரங்களில் எங்கே இருக்கிறோம், எங்கே ஓடுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளாமலே சில நேரங்களில் சில நாட்கள், சில மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை நீ எங்கே இருக்கிறன்னு கேட்டார். ஒரு மனிதனை நீ எங்கே இருக்கிறன்னு கேட்டார். நம்ம எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு நீங்கள் வாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். என்ன சொல்லுங்க, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை கூப்பிடுகிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை வாசிக்கிறீர்கள் என்றால், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே வந்து தேவன் என்ன பண்ணுகிறார், ஆதாமும் ஏவாளையும் பார்ப்பார். ஒவ்வொரு நாட்களும் என்ன பண்ணுகிறார், கடவுள் மனிதனை உண்டாக்கின மனிதனிடத்திலே தேவன் வந்து என்ன பண்ணுகிறார், பேசுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே வந்து கூப்பிடுகிறார், ஆதாம் நீ எங்கே இருக்கிற, ஆதாம் நீ எங்கே இருக்கிற. ஆதாம் எங்கே இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கேட்குறார், எங்கேப்பா இருக்கிற. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே ஓடுறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து இன்னைக்கு கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற. ஏன்னா நம்மளை பார்த்து கேட்குறாரு, நான் எங்கே இருக்கிறேன்னு நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாதுங்களா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இதுக்கு முன்பதாக என்ன நடந்திருக்குது, இங்கே என்ன காரியங்கள் ஏற்பட்டுச்சு, எதனால ஆதாம் நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டார் என்பது 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாச்சோம்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏவாள் இடத்துல சர்ப்பம் வந்து என்ன பண்ணுது, பேசுது. சர்ப்பம் பேசுது. சர்ப்பம் எப்படி இருக்குதான், தந்திரம் உள்ளதாக இருக்குது. சொல்லுங்கள், சர்ப்பம் எப்படி இருக்குது, தந்திரம் உள்ளது. அப்போ சர்ப்பத்தை பற்றி பேச வேண்டாம். சத்ரு எப்படி இருக்கிறான், தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். இன்னைக்கு உலகத்திலே நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்களை அல்லது பொய்களை அல்லது திருட்டுக்களை அல்லது வேற ஏதோ காரியங்களை, பாவங்களை கொண்டு வருவதற்கு சத்ருவானவன் என்னவா இருக்கிறான், தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். எப்படி நம்மளை விழ பண்ணலாம், எப்படி தேவனிடத்திலிருந்து நம்முடைய அன்பை பிரிக்கலாம், தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஜப வாழ்வை பிரிக்கலாம், தேவனிடத்தில் இருக்கிற அந்த உறவை எப்படி பிரிக்கலாம் என்று சொல்லி சத்ரு என்ன பண்ணுகிறான், தந்திரசாலியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்,
தந்திரசாலியாக இருக்கிறான். இந்த கனியை நீ சாப்பிடு, இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், உன் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போலவே இருப்ப, தேவனுக்கு எப்படி மரியாதை தருவாங்களோ, தேவனை எப்படி கனம் பண்ணுவாங்களோ அதனுடைய வாழ்க்கை உனக்கு இருக்கும் ஏவாள்னு சொல்லி தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறான். தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிக்கிட்டே இருந்தால் மாறுமா மாறாதான்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மாறும். ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல, அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அவங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வருமா வராதுங்களா? மாற்றம் வரும். அதே போல தான் இங்கே அந்த பெண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான், தந்திரமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்க என்ன ஆகி போச்சு, அவள் அந்த கனியை பொறித்து சாப்பிடுகிற அளவுக்கு வந்துருச்சு. அவள் என்ன சொல்கிறார் 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். சொல்லிட்டா. எப்படி சொல்லிட்டா? மாற்றி சொல்லிட்டா. என்னன்னு சொல்லிட்டா? மாற்றி சொல்லிட்டா. அப்படியா தேவன் சொல்லிக்கிறாரு. அதே 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாட்சும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் இங்கே 4வது வசனம், 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இவர்கள் ஏவாள் போய் தன்னுடைய சர்ப்பத்தினிடத்திலே தன்னுடைய சத்துருனிடத்திலே நின்று பேசிக்கொண்டே இருக்க அவன் கீழே விழப்போகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான். இந்த கனியை பொறித்து சாப்பிட்ட உடனே பாவம் மனுஷன் ஆதாமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆதாமும் ஏன்னா ஏவாள் கீழே விழுந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணி ஆகணும், மனைவி போயிட்டா ஆதாம் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆளே இருக்க முடியாது. ஆதாம் என்ன பண்ணிட்டார், வாங்கி புசித்த உடனே இவங்க இருவருடைய கண்களும் திறக்கப்பட்ட உடனே, நிர்வாணம் காணப்பட்ட உடனே இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வசனம் 9வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற? சில நேரம் நாம் எங்கே இருக்கிறோம், கர்த்தரை விட்டுட்டு தூரமாக நம்ம போயிருக்கிறோம். நம்ம ஜெப வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, வேதவசன வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம், வேற எதற்கோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அங்கேயே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுகிறோம், அங்கேயே இருக்கிறோம். அங்கே இருக்கிறது நமக்கு தவறு, அங்கே இருக்கிறது நமக்கு தவறு. நம்ம எந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள், முக்கியமாக பாருங்கள். இங்கே ஆதாம் தேவனை விட்டுட்டு போயிட்டான். திரும்ப என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தில் வரணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியணும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் செழிப்பாக இருக்கணும்னு நீங்கள் யார்கிட்ட தான் இருக்கணும், தேவன்கிட்ட தான் இருக்கணும். அதிக நேரம் யார்கிட்ட இருக்கணும், தேவன்கிட்ட தான் இருக்கணும். தேவன்கிட்ட இருந்தால் தான் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிங்கன்னா இங்கே வாசிப்பதற்கு நமக்கு சமயம் போதாது. நாம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 to 17 வசனங்கள் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு தகப்பனாருக்கு 2 மகன்கள் உண்டு. 2 மகனில் மூத்தவன் ஒருத்தன், இளைவன் ஒருத்தன். இளைவன் துன்மார்க்கமாக என்ன பண்ணுகிறான், காணப்படுகிறான். மூத்தவன் நல்ல மனிதன், நல்ல குணம். ஆனால் இளைவன் துன்மார்க்கமாய் பேசுகிறான், துன்மார்க்கமாய் காணப்படுகிறான். ஒரு நாள் துன்மார்க்கமாக இருக்கும்போது தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து கேட்கிறான், தகப்பனாரு எனக்கு வைத்திருக்கிற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எனக்கு என்ன பண்ணிடுங்க, கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு தகப்பனார் இறந்து போனால் தான் தன்னுடைய ஆஸ்திகளை கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. இப்போ தகப்பனார் இறப்பதற்கு முன்பதாக ஆஸ்திகளை யாராவது தருவாங்களா? தரமாட்டாங்க. ஒரு வேளை தகப்பனார் வியாதியில் இருக்கிறாரு, மறிச்சு போகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா வேணால் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, எந்த தகப்பனாரும் கையெழுத்து போட்டு தர மாட்டார். எதாக இருந்தாலும் கடைசியாக பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வான்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. இங்கே என்ன பண்ணுகிறான், தன்னுடைய தகப்பனார்ட்ட வந்து என்னுடைய ஆஸ்திகளை, என்னுடைய பங்குகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை வாங்கிட்டு துன்மார்க்கமாய் தூர தேசத்தில் போய் தன்னுடைய தேவையில்லாத நண்பர்களோடு கூட சேர்ந்து அவன் இருக்கிற பணத்தை, ஆஸ்திகளை துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அவன் எங்கே இருக்கிறான் என்பதை ஒரு புத்தி தெளிந்து அவன் அறிந்து கொண்டதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அந்த தேசத்திலும் ஒரு பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம் காணப்படுகிற பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், பன்றி மேய்க்கிற ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து அங்கே உணவு இல்லாமல் பன்றி மேய்க்கிற அந்த உணவை எடுத்து சாப்பிடும்போது அதை அந்த ஓனர் பார்த்து அவர் சொல்கிறாரு, தம்பி உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ பன்றியோட தவிட்டை நீ சாப்பிட்டீன்னா பன்றிக்கு போடுகிற உணவு என்ன பண்ணும், எனக்கு பற்றாக்குறையாக காணப்படும், அதனால உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த பையனை வெளியில் தாட்டி உடனே அவனுக்குள்ளார ஒரு புத்தி வந்துச்சு. என்ன புத்தி வந்துச்சு, ஐயோ நான் என் தகப்பனாருக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன்,
பாவம் செய்தேன், அவன் பாவம் செய்தேன், அவனுக்கு தெளிந்த புத்தி வந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தகப்பன் நமக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, தெய்வீக சுகத்தை, மேன்மைகளை, கனத்தை, அபிஷேகத்தை, ஊழியங்களை எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். நாம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கணும். தேவனை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. தேவனை விட்டுட்டு மட்டும் உறவை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் அதிக நேரம் என் ஃபோனில் இருக்கேனா, டிவியில் இருக்கேனா, தேவையில்லாத நண்பர்களோடு கூட இருக்கிறேனா, நான் கர்த்தரோடு அதிக நேரம் இருக்கிறேனா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஏன் என் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியல, ஏன் என் வாழ்க்கையில் கடனை கட்ட முடியல, நான் விரும்புகிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் நடக்க முடியுது, இது ஏன் நான் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் தினந்தோறும் பிரச்சனை, சண்டை, இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க தேவனோடு கூட அதிகமான நேரங்கள் இருக்கிற பொழுதுதான் தேவன் எல்லாவற்றையும் தருவார். நீங்க எங்க இருக்கிறீங்க என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது பாருங்க, நீங்க எங்க ஓடுறீங்க, நீங்க எங்க ஓடுறீங்க, எங்கெங்க ஓடுறீங்க? ட்ரெயின் ஓடிட்டே தான் இருக்குது, ஸ்டாப் ஆகுதா? இல்லை. அடுத்த பேசஞ்சர் வந்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்ஜினை மாற்றி மறுபடியும் ஓட்டுறாங்க. எங்கே தண்டவாளம் எங்கே அது ஸ்டாப் ஆகிருக்கா? தண்டவாளம் எங்கேயுமே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ எங்கே ஓடுறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கன்னா, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். இங்கே எலியாவினுடைய காரியத்திற்கு என்ன நடக்குதுன்னா, எலியாவுக்கு ஒரு செய்தி வந்துருச்சு. என்ன அப்படின்னா, யெசபேல் ஆகாப்பை அனுப்பி எல்லா தீர்க்க தரிசிகளையும் கொன்று போட்டாச்சு. கடைசியாக எலியா, நீ ஒரு ஆள் தான் மிச்சம் இருக்கிற, உன்னையும் கொன்று போடுவேன்னு யெசபேல் சொல்கிறா அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே இந்த எலியா பயந்து போய் 4வது வசனத்தை வாச்சிங்கன்னா, அவன் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு ஒரு நாள் போய் சூர செடியின் கீழே படுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுகிறான், அழுகிறான். என்னான்னு அழுகிறான், தேவனே என் வாழ்க்கை போதும், நான் இதோட முடிச்சுக்கிறேன், இனி நான் என்னால் வாழ முடியாது, ஒரு மனுஷன் கையில் சாகிறத விட என்னை கொன்று போடுங்க, நான் சாகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுகிறான், தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஓடுற ஓட்டத்தில் சில நேரம் ஓட முடியலன்னு நம்ம சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன, எதுக்கு இந்த வாழ்க்கை நான் வாழணும், எதுக்கு இந்த வாழ்க்கை நான் வாழணும், நான் வாழ்ந்து என்னத்தை தான் சாதிக்க போகிறேன், நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன், என் கடனை அடைக்கவே முடியல, நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என் வீட்டை கட்ட முடியல, நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம்னு ஓடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஓடி 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 உழைக்கிறேன், ஆனால் என்னுடைய சரீரத்தில் சத்து இல்லாத அளவுக்கு நான் உழைக்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லை, எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் மறைச்சிட்டு நான் வாழ்கிறத விட அதுவே நல்லமாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், சாவ விரும்புகிறோம், தேடுகிறோம். இந்த எலியாவும் அப்படி தான் கேட்குறாரு, ஐயோ ஆண்டவரே என்னை கொன்று போடுங்க, நான் செத்துறேன், நான் செத்துறேன், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். எலியாவை பார்த்து சொன்னார், அவன் இப்படி விண்ணப்பம் பண்ணும்போது சொன்னார், எலியா நீ ஓட வேண்டிய ஓட்டம் என்ன இருக்குது, வெகு தூரம், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இதோ உனக்காக ஒரு காகத்தை நான் அனுப்பிச்சிருக்கிறேன், உனக்கு அடையும் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்குது, நீ புசிச்சு சாப்பிட்டு நீ என்ன பண்ணு, ஓடு. என்ன சொல்றாரு, ஓடு. அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமைகளை கொடுத்துருக்கிறார், கனிகளை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எதற்கு கொடுத்துருக்கிறார், நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், உங்கள் குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் வெகு தூரம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறீங்க, ஆனால் கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஓடுங்க. நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, துணை நிற்கிறாரு. ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன் எதை கண்டும் பயப்படவே கூடாது. யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன சொன்னால் உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களா, வேண்டான்னு சொல்கிறாங்களா, ஒதுக்குறாங்களா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடிக்கிட்டே இருங்க, உங்கள் கூட தேவன் என்ன பண்ணுவார், இருப்பார். பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்கே ஒரு மனுஷன் எங்கே ஓடுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் ஒரு இடத்துக்கு ஓட சொல்கிறாரு, இவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. இங்கே பாருங்கள், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்கே யோனாவை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறார், யோனா நீ நினிவேவுக்கு போப்பா, அவங்களுடைய அக்கிரமம் என் கண்ணு முன்பதாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், நினிவேவை நான் அழிக்க போகிறேன், நான் அழிப்பதற்கு முன்பதாக நீ போய் சுவிசேஷங்களை சொன்னீர் என்றால் அவர்கள் ஒருவேளை மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு காரியங்கள் உண்டு, நீ நினிவேவுக்கு போ அப்படின்னு சொல்கிறார் யோனாவை பார்த்து.
ஆனால் இந்த யோனா எங்கே போகிறாரு? தர்சீசுக்கு போகிறாரு. தர்சீசுக்கு ஒரு கப்பலில் டிக்கெட்டை வாங்கி கப்பலில் போய் அடித்தட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் படுத்துக்கிட்டார். யாருக்கும் தெரியாது, நான் இருக்கிற இடம் தெரியாது, கர்த்தருக்கும் தெரியாது, மறைவிடம் தானே, கர்த்தருடைய கண்கள் பார்க்காதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்? கீழ்த்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க, எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க, எங்கே இருக்க சொல்கிறாரோ அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதங்களை தருவார். நீங்களாக பார்த்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணி, ஒரு வேலையில் செலக்ட் பண்ணி, ஆண்டவர் எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு சொல்லி நீங்கள் போய் உக்காருவோம். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டு சுயப்பட்டு போய் நம்ம இருப்போம். ஆனால் அந்த வேலையில் நிறையா பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு போய் வைத்தார்னா எந்த பிரச்சனையுமே என்ன பண்ணாது, இருக்காது. இங்கே பாருங்கள், யோனா அப்படி போய் கீழே படுத்துக்கிட்டாரு. படுத்த உடனே இந்த யோனானால ஒரே பிரச்சனை. சில நேரம் பாருங்கள், நம்மனால நம்முடைய குடும்பத்துக்குள்ளார பெரும் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் சண்டை, பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனை, என்ன பண்ணுவோம், பற்றாக்குறை. இது எல்லாமே ஒரு ஆள்னால, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போக முடியாதனால, ஒரு ஆள்னால கப்பலில் ஒரே பிரச்சனை. இங்கே நடக்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த மாலுமினால் கப்பலை ஓட்டவே முடியல. இத்தனை வருஷமாக ஓட்டுறேன், ஆனால் கப்பல் இவ்வளோ சிரமப்பட்டதில்லை, இவ்வளோ வேதனைப்பட்டதில்லை. கப்பலில் வெறும் புயல் அடிக்குது, மழை தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது, அதிகமாக வருது. என்ன இவ்வளோ இதாக இருக்குது, அப்போ நம்ம பாரத்தை கொஞ்சம் லகுவாக்கலாமா, நம்ம சீக்கிரமாக அக்கறைக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த உணவு, இவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் கடலை தூக்கி வீசியாச்சு. அப்பையும் புயல் என்ன பண்ணல, அடங்கலை. அப்பையும் கப்பல் சாயரமாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இது எதனால் வருது, என்ன காரணம், எல்லாருடைய பேரையும் எழுது, ஒரு சீட்டை போடுவோம், யார் பேர் வருதுன்னு. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் பேரெல்லாம் எழுதி ஒரு சீட்டை போடுவோம். யார் நிமித்தம் நமக்கு பிரச்சனை, யார் நிமித்தம் இந்த துன்பம், யார் நிமித்தம் இந்த போராட்டம், அந்த மனுஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, சீட்டை போடுறாங்க. சீட்டை போட்டால் யார் பேரில் வந்திருக்குது? யோனா பேரில் வந்திருக்கு. யார் பேரில் வந்திருக்குது? யோனா பேரில் வந்திருக்கு. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாருனால பிரச்சனைங்கிறது இன்றைக்கி உங்கள் பேர் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்கள். குடும்பத்துக்குள்ளார 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 பேர் எழுதி யாருனால இந்த பிரச்சனை வருது, ஏன் டெய்லியும் பிரச்சனை வருது, துன்பமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு உங்கள் பேரை கண்டுபிடிச்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்களா? என்ன பண்ணுவோன்னே தெரில. குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, வச்சு சாத்துன்னு சாத்த தான் முடியும். உன்னால தான் இத்தனை பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாத்த தான் முடியும். பாருங்கள், இங்கே இவன் பேர் வந்த உடனே இவனை கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, 8வது வசனம் எடுத்து வாச்சிங்கன்னா, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். எவ்வளோ அருமையாக கேட்குறானுங்க. தம்பி, நீ யார்ரா, இத்தனை வருஷமாக இவ்வளோ பிரச்சனை வந்ததே இல்லை, திடீர்னு இந்த கப்பலில் இப்படி ஒரு பிரச்சனை வருது, உன் தொழில் என்ன, நீ என்ன பண்ணுற, நீ எங்கேருந்து வர, நீ எந்த ஊருக்காரன், இது புதுசாக இருக்குது, உன் முகத்தை பார்த்தா புதுசாக இருக்குது, என்ன காரணம், எதனால நீ இங்கே வந்திருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. இவன் பேர் வந்த உடனே கேட்குறாங்க, விசாரித்த உடனே அதற்கு அவன் சொல்கிறான், 9வது வசனம், அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமி உண்டாக்குன பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பயபக்தி உள்ளவன் என்றான். என்ன சொல்லுங்க, பயபக்தி உள்ளவன் எங்க போகணும், கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு தான் போகணும், நினிவேக்கு தான் போகணும், தர்சீசுக்கு போகக்கூடாது. ஒரு பயபக்தி உள்ளவன் குடும்பத்துக்கு மட்டும்தான் போகணும். பயபக்தி உள்ளவன் கர்த்தர் சொன்ன தொழிலுக்கு சாலத்துக்கு மட்டும்தான் போகணும். பயபக்தி உள்ளவன் கர்த்தர் வைத்திருக்கிற இலக்க நோக்கி தான் போகணும். பயபக்தி உள்ளவன் பாவம் செய்யாத இடத்துக்கு தான் போகணும். எங்கே தான் போகணும்? பயபக்தி உள்ளவன் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல தான் இருக்கணும். ஆனால் இங்கே பயபக்தி உள்ளவன் எங்கே இருக்கிறான்? நினிவேவுக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறான். அதனால என்ன ஆகி போச்சு, ஒரே ஆபத்து. அப்போ பயபக்தின்னா நம்ம என்ன பண்ணணும், பயபக்தினா கர்த்தர் பார்க்குறாருன்னா அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், வாழணும். அந்த வாழ்க்கையை வாழணும். இங்கே யோனாவை பார்த்து இப்படி சொன்ன உடனே, பயபக்தி உள்ளவன் நீ எதுக்குப்பா இங்கே வந்த, பயபக்தி இருக்கிறவன் இங்கே எதுக்கு இருக்கிற, நீ நினிவேவுக்கு போயிருந்திருக்க வேண்டியதானே, நீ தர்சீசு கப்பலில் ஏறினால எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, துன்பம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உணவு பிரச்சனை, எவ்வளோ உணவு பிரச்சனை. யோனாவை பார்த்து அதுக்கப்புறம் சொல்கிறார், யோனா என்னை தூக்கி கடலை போடுங்க, என்னை தூக்கி கடலை போட்டிங்கன்னா கடல் அமைதியாயிரும், உங்கள் கப்பல் என்ன பண்ணிடும், கரைக்கு போயிடும். போட்டுருவாங்களா?
நம்ம குடும்பத்தாரில் ஒரு ஆளுக்கு பிரச்சனை அப்படின்னா அவரை தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னா போட்டுருவீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இடல் உண்டாக்குறவனை அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி நடு சமுத்திரத்தில் கொண்டு போய் போட சொல்கிறாராம். யாராவது உங்களை துன்பப்படுத்துகிறாங்க, உங்களை நெருக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தாரில் அவர் என்ன சொல்கிறாராம், எந்திரக்கல்லை கட்டி கொண்டு போய் நடுக்கடலை சமுத்திரத்தில் போடுங்கிறாரு. போட்டுருவோமா? நம்முடைய கணவனாரையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரை யாராவது போட்டுருவோமா? போடவே மாட்டோம். எப்படியாவது காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவோம். இதே மாதிரி தான் யோனாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, ஆனாலும் முடிய மாட்டேங்குது. யோனா சொல்கிறான், ஐயா தயவு செய்து என்னை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டாங்க. மீன் வந்து சாப்பிட்டுச்சு. 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறமா போய் கரையில் கக்குச்சு. மீனுக்கு என்ன பண்ண, நேராக நினிவே பட்டணத்திலே போய் இது பண்ணுச்சு. அங்கேருந்து நினிவேக்கு போனார். அது சொன்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் முடிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே ஓடுகிறோங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாரமாக நான் காட்டினேன். அப்போ நம்ம எங்கே இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம், எங்கே இருக்கக்கூடாதுங்கிற இடங்கத்தை நம்ம என்ன பண்ணோம், சுட்டி காட்டினேன். அப்போ நம்ம எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, நம்ம எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாதுன்னு தெரியணுமா தெரியக்கூடாதுங்களா? கட்டாயம் தெரியணும். சங்கீதம் 1வது சங்கீதத்துக்கு நீங்கள் வாங்களே. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியினுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கோரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். என்ன சொல்றாரு, நீங்க எங்க இருக்க கூடாதாமா? துன்மார்க்குடைய ஆலோசனை நீங்க கேட்காதீங்க. பாவியின் வழியில் நீங்க என்ன பண்ணாதீங்க, நிக்காதீங்க. பரியாசக்கார உட்கார இடத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், நீங்க செழிப்பா இருக்கணும், நீங்க மேன்மையா இருக்கணும், நீங்க விரும்புகிற காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்காக எழும்பணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் துன்மார்க்கரோடு பாவிகளோடு பரியாசக்காரோடு உட்காராதீங்க. என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்க. துன்மார்க்கம் என்ன பண்ணுவான், துன்மார்க்கத்தில் தான் கொண்டு போவான். பரியாசக்காரன் என்ன பண்ணுவான், உங்களையும் பேசுவான், மற்றவங்களையும் பேசுவான். பாவி எதில் கொண்டு போவான், பரிசுத்தத்தில் கொண்டு போவானா? கொண்டு போக மாட்டான், பாவியின் வழியில் தான் கொண்டு போவான். இதெல்லாம் உங்களுக்குள்ளார இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார், உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ நம்ம எங்கே இருக்கணுமாம்மா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு மகளும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் எங்கே இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். வேத வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ நாள்தோறும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது இல்லையா, அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கர்த்தரோட நெருக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கப்புறமா சொல்கிறார், இப்படி இருக்கிற மனுஷன்தான் அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்கள், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்பயுமே நீரூற்றண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான். எல்லா காலமும் அவன் செழிப்பான் இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான், எல்லாத்துக்கும் என்னவா இருப்பான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து, அதை நீங்கள் விட்டு நீங்கள் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் யார் இருக்கணும், தேவன் இருக்கணும். அந்த ஓட்டத்தில் யார் இருக்கணும், தேவன் இருக்கணும். உங்கள் சுய பலத்தினால நீங்கள் ஏதாவது ஓடுனீங்கன்னா எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். அவர் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார். நாம் யாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் நாம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாமா?